Hi friends, welcome to Tastyrecipeworld. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜ் பீஸா. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்யலான்ட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பவுலில் வெதுவெதுப்பான வாட்டர் ஒரு கப் எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடாக இருக்கணுங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்தாதாங்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். பிறகு 1.5 டீஸ்பூன் அளவு ட்ரைடு ஈஸ்ட் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிரும். பாருங்க, சூப்பராக ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ இதைய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 2.5 கப் மைதா, 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையே இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பிறகு இது கூட ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், ஈஸ்ட் கலந்து வச்ச வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் சாஃப்டான பீஸா கிடைக்கும். இந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் வச்சு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வந்துடும். இந்த அளவுக்கு கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை அகலமான ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. மேலே காயாமல் இருக்க 1 டீஸ்பூன் அளவு ஆயில் தடவிக்கலாம். இதைய ஈர துணியால் இப்படி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, மாவு சூப்பராக டபுள் ஆகி வரும். அடுத்து இதைய 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பீஸாவுக்கு தேவையான மாவு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு நான் அவன்லையும் செஞ்சு காமிக்க போகிறேன், பேன்லையும் செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் நான் 2 பங்காக பிரிச்சுக்கிறேன். பேக்கிங் ட்ரேயில் ஆயிலை நல்லா தடவிக்கோங்க. பாதி அளவு மாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓரங்கள்ல இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இது ஹோம்மேடு பீஸா சாஸுங்க. இது எப்படி செய்யறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்பியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பீஸா சாஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆனியன், கேப்சிகம், பன்னீர், பேபிகார்ன், மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. பிறகு டாப்பிங்ஸ் ஒவ்வொன்றா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மஷ்ரூம், கேப்சிகம், ஆனியன், பேபிகார்ன், பன்னீர், இட்டாலியன் சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ், துருவிய மொசரெல்லா சீஸை உங்களுக்கு தேவையான அளவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
பேக் பண்ண சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அவனை 220 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பேனில் எப்படி பீஸா செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல் பீஸா செஞ்ச மாதிரியே இதையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பீஸாவும் குக் பண்ண சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்து ஒரு பேனில் ஒரு பிளேட்டை இந்த மாதிரி தலைகளை திருப்பி போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பிறகு பேக் ட்ரேயை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு 20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவனில் வச்ச பீஸா 20 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். வாவ், பர்ஃபெக்டான யம்மியான வெஜ் சுப்ரீம் பீஸா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்து பேனில் வச்ச பீஸாவும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதையும் ஸ்லைஸ் பண்ணி ஜாலியாக சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.